ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் பீஸா ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போவாங்க. கரெக்டாக லக்ஷ்மி அங்கே வருவாங்க. அதை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் எதுவுமே சாப்பிட கொடுக்கலல்ல, அதனால நான் ஆர்டர் போட்டுட்டேன். சரி இந்தாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க, தோசையை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட லக்ஷ்மி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்வாங்க. இவ்வளோத்தையும் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பீஸாவை எடுத்து சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டு, இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்குன்னு மாறன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட லக்ஷ்மியும், இதுவுமே நல்லா தான் இருக்குது, இது எந்த மாவில் செஞ்சுருப்பாங்க, உளுந்து அதிகமாக போட்டிருப்பாங்களா, புசு புசுன்னு இருக்குது. சரி சரி, என் பொண்ணுங்க 2 பேரும் வந்தாங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து உள்ளே போயிடுவாங்க. இங்கே மாறனும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வள்ளி வீட்டுக்கு வருவாங்க. அதை பார்த்தா மாறன் எதுக்காக அத்தை வராங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே வள்ளி நேராக போய் மாறன் கிட்டே, டேய் உன்னையும் வீராவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தானே நானும் அண்ணனும் வந்திருக்கோம் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், என்னத்த சொல்கிற, உண்மையாவா, எப்படி அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நான் பேசி சம்மதம் வாங்கிட்டேன்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ராமச்சந்திரன் இறங்கி வருவாங்க. மாறன் போயிட்டு, அப்பா நான் தெரிஞ்சே இந்த தப்பு பண்ணவே இல்லை, அந்த மாப்பிள்ளை நல்லவர் கிடையாது, அதனால தான் நான் தாலி கட்ட வேண்டியதாக போயிடுச்சு, என் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன், பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ சமாதானம் பேசிகிட்டு இருக்கியா, உன்னை பார்க்கவே கூடாது, என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது சொன்னல, எதுக்காக என்கிட்ட வந்து நீ பேசிகிட்டு இருக்கன்னு கோவப்படுவாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துட்டு, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, மாறன் தம்பி ரொம்ப நல்லவர் தெரியுமா, இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ராமச்சந்திரன் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உள்ள பிருந்தா லக்ஷ்மி வந்துட்டு வெளியே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வருவாங்க. ராமச்சந்திரனை பார்த்த உடனே உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. வள்ளி வந்துட்டு, டேய் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போவாங்க. வள்ளி வீரா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே கண்மணி அவளுக்கு தலைவலி படுத்துட்டு இருக்கா அப்படின்வாங்க. வள்ளி உடனே அந்த ரூம்குள்ளே போகும்போது அவளுக்கே தலைவலி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லி தான் படுத்துட்டு இருக்கா, வேணா சொல்லுங்க நான் போய் எழுப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்வாங்க. உடனே ராமச்சந்திரன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. கண்மணி ராமச்சந்திரன் பார்த்து, பார்த்தீங்களா மாமா, ஏற்கனவே அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுமே இங்கே வீட்டு வாசலில் வந்து நின்று எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, ஊர்க்காரங்க எல்லாமே எப்படி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, ஒரு வீட்டில் ஆம்பளை இல்லாதது தப்பா, எங்கள் அண்ணன் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா, அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வள்ளிக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். அப்போ ராமச்சந்திரன், என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா, நான் என்ன பண்ணுறது சொல்லு, அவன் இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ வீராவோட கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்ட, ஆனால் இந்த மாதிரி வந்து நடந்துடுச்சு, எனக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே சந்தேகம் வரவே இல்லை, அப்படி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இது எதையுமே நான் நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட எல்லாருமே அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ராமச்சந்திரன், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நீ இங்கே இருந்து என்னம்மா பண்ண போகிற, நீ நம்ம வீட்டு மருமக, அங்கே ராகவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு வீடே, அதனால நீ எங்கள் கூட கிளம்பி வந்துடுறேம்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி, இல்லை வீராவோட வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீரா இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவளுக்கு சப்போர்ட்டாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால் வர முடியாது, அவங்கள நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே லக்ஷ்மி, ஏன்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எங்களை பற்றி யோசிக்காத, உன்னை மீறி நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன், வேணா உனக்கு சத்தியம் கூட நான் பண்ணி கொடுக்குறேன், அதனால தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை பாருப்போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட வீராவும் பார்த்தீங்கன்னா கண்மணிக்கு உள்ளேருந்தே கால் பண்ணிவிட்டு, இங்கே பாரு சார் கூப்பிடுறாருல, நீ கிளம்பிப்போ, உன்னோட வாழ்க்கையை பாரு, நீ அங்கே போய் சந்தோஷமாக வாழணும், அதுதான் எங்களுக்கு முக்கியமே, என்னை பற்றி நீ எதுவுமே யோசிக்காத, நான் என்ன ஆனாலும் மாறனை ஏற்றுக்க போகிறதே கிடையாது, அதனால் நீ அவரோட கிளம்பிப்போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பாக்கியம் வந்துட்டு தனியாக கண்மணியை கூப்பிட்டு போயிட்டு, இங்கேருந்து நீ என்ன பண்ண போகிற, நீ அங்கே கிளம்பி போ, கண்டிப்பாக வீரா மாறனை ஏற்றுக்க போகிறதே கிடையாது, நீ ராமச்சந்திரனை உன் கைக்குள்ளே வச்சுருந்தா தானே அந்த மாறனை நம்ம எதாவது ஒரு வழி பண்ண முடியும், நம்ம நினச்சதை சாதிக்கணும்னா நீ இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்துட்டு, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த வள்ளி, இந்த பாக்கியம் சொன்னால் மட்டும் இவ எல்லாத்தையுமே கேட்குறா, இவங்க 2 பேருக்குள்ளே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிப்பாங்க. உடனே வள்ளி அவங்க அண்ணன்கிட்ட, அண்ணா நம்ம வீராவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ராமச்சந்திரன், கண்மணி தான் நம்ம வீட்டு மருமக, வீரா இவங்க வீட்டு பொண்ணு, அதனால் இதை பற்றி நீ எதுவுமே பேசக்கூடாது, வாயை மூடிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க. மாறன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போவாங்க. இதை பார்த்த உடனே மாறன், இதுக்காக தான் அத்தை வந்துதா, என்னமோ வீராவையும் என்னையும் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது
ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட வா போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு வள்ளி இல்லைண்ணே என்னால் வர முடியாது, வீரா வந்தால் தான் நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்வாங்க. அது கேட்ட ராமச்சந்திரன் என்ன பேசிகிட்டு இருக்க, வீராலாம் வரமாட்டா, நீ என் கூட கிளம்பி வரியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கண்மணியும் அவங்கள விட்டுட்டு எப்படி மாமா போகிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி இல்லை வீரா வந்தால் தான் நான் வருவேன், இல்லைனா என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. உடனே லக்ஷ்மி வந்துட்டு ஏற்கனவே இவர் இங்கே இருக்கிறாரு, நீங்களும் இருந்தால் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வள்ளி வந்துட்டு நான் இங்கே இருந்தால் தப்பாக பேசுவாங்களா, என்ன பேசுகிறீங்க, கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டில் வச்சுருக்கீங்களே அதை பற்றி யாரும் தப்பாக பேசலையா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட பிருந்தாவும் எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வள்ளி அப்புறம் என்ன, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், வீராவோட தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரன் நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போன உடனே மாறன் வந்துட்டு நீ அப்பா கூடவே கிளம்பி போக வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இங்கேயே உட்காந்துட்ருக்க, இங்கே எனக்கே 2 நாள் கழிச்சு தான் சாப்பிட்றதுக்கே கொடுத்தாங்க, இங்கே டீ கூட கொடுக்கவே மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் கையில் இருந்தால் காசு வச்சுருக்கியா நீ அப்படின்னாங்க. அதை கேட்ட வள்ளி எதுக்குன்னு கேட்கும்போது பின்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு வீரா வந்து கொடுப்பா அப்படின்வாங்க. ஆமாம் அவள் உனக்கு விருந்து தான் வைக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது உடனே வள்ளி ஆமாம் வீரா எனக்கு விருந்தே வைக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மாறன் உன்னோட வாயால் தான் அத்தை இப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னுங்க. ஆமாண்டா உனக்கு மட்டும் வாய் இல்லையா என்ன அப்படின்னு வந்து ஒரு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் 2 ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.